தமிழ்நாட்டுல 2024 தளபதியை முதலமைச்சர் ஆக்கிறதா வந்திருக்கோம். என்னையா கேள்வி இது? நியாயமான கேள்வி கேளுங்கயா. வேற கேள்வி. ஸ்டாலினுக்கு ஆய் வர மாதிரி இருக்கு கூட்டம். இப்ப அதான் இப்ப கூட்டத்தோட நோக்கம் எப்படின்னா ஸ்டாலின் அவரே அவர் மகன் எல்லாம் பேம்பர்ஸ் மாட்டிட்டு வீட்டுல படுத்திருப்பாங்க நல்லா தெரியுது. வேற கேளுங்க. எல்லாம் கட் பண்ணாம போனியா மாசா இருக்கும் கிளாஸா இருக்கும். வேற இன்னும் அவங்க 2 டைப்பர் போடுற மாதிரி இருக்கும். சும்மா இருப்பாங்க. இப்ப பேசுறப்ப டைப்பர் போடுற மாதிரி இருக்கும். குளிக்கிட்டு இருக்கு தெரியுதா இல்லையா உனக்கு? எப்படி இருக்கும் உனக்கு? 4 மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா அழகரை பாத்துருக்க மாட்டீங்க நேரா. சரிங்களா? அதாவது மதுரைக்காரங்க பாத்துருப்பாங்க, மத்த ஆளுங்க பாத்துருக்க மாட்டாங்க. இப்ப வந்து பாப்பீங்க எல்லா தமிழ்நாட்டு ஃபுல்லா வந்திருக்கு. தமிழ்நாட்டுல ஓல் இந்தியா சாரி இன்டர்நேஷனல் லெவல்ல வந்திருக்காங்க. இப்ப எல்லாமே பாப்பாங்க. வந்து துபாயில இருந்து வந்திருக்காங்களானே. எந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க சொல்லுங்க? வேற கேள்வி கேளுங்க. வேற கேள்வி. அலப்பரா இருக்கும். மதுரைனாலே அலப்பறதான். மதுரைனாலே தளபதி தான். வேற நாங்க வந்து அணிலாவே இருந்துட்டு போறோம். அவர் வந்து பச்சைவந்தி. சரிங்களா? போன தடவை வந்து ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னாப்ல. அப்ப வந்து ரஜினி வந்து மகாராஷ்டிராக்காரன் பெங்களூருக்காரன் அப்படின்னு சொன்னாப்ல. அடுத்து தளபதி வந்தாப்ல. இப்ப அரசியலுக்கு வந்த உடனே என்ன பண்ணாப்ல, நேரா போயிட்டு இப்ப வந்துட்டு தம்பி இல்ல தம்பி நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரஜினியை போய் கட்டி பிடிச்சாப்ல. இப்ப வந்துட்டு திரும்பி போய் ஸ்டாலினை பார்த்தாப்ல. ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தாலும் அடுத்த 2 நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவருக்கு எதுவும் வந்து பணம் வாங்கிட்டாரா என்னன்னு தெரியல. பேடிஎம் பண்ணி 200 ரூபா வாங்கிட்டாரான்னு தெரியல. தளபதி வந்து விமர்சிக்கிறார். தளபதி வந்து நான் இப்பயும் சொல்றேன் 2026 அவரோட ஓட்டை வச்சுதான் நீங்க வந்து அவரோட தனி பெரும்பான்மை சீமான் ஆயிருக்காரு. சரிங்களா? அணிலுன்னு சொல்லட்டும் என்ன வேணா சொல்லட்டும். சரிங்களா? நாங்க மரத்துல ஏறுறோமா இறங்குறோமா? யாரு இப்ப இறங்க போறா 2026 யாரு ஏற போறான்னு தம்பி சீமான் தம்பிகளுக்கும் தெரியும், சீமானுக்கும் தெரியும். சரிங்களா? புரிஞ்சு தலைவர் தளபதி அவர்கள் இங்க அழைச்சதுனால தொண்டர்கள் நிறைய பேர் இதுல என்னன்னா ஒருத்தன் இருக்கான், அவன் தேவையில்லாம சரி அவன் நம்ம மரியாதை தளபதி மாதிரியே மரியாதை கொடுத்துருமா, அவர் யாரையும் அப்படி பேச சொல்லல. என்னன்னா கொள்கை சரியில்லை, கொள்கை தெரியல, என்ன சும்மா தளபதி கத்துறான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். என்னன்னா எங்களுக்கு கொள்கை இருக்கு, எங்க கொள்கை என்னன்னு எங்களுக்கு தெரியும். மாநாடு அவர் பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்னேக ஆஸ்பத்திரிக்கு அவருக்கு ஒரு அட்மிஷன் போட வேண்டியிருக்கும் நினைக்கிறேன் சீக்கிரத்துல. கொஞ்சம் மனநலத்தை பாதிக்கப்பட்டு தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காரு. நீங்களே இந்த பேட்டி எடுக்கவங்களும் சரி பொதுமக்களும் சரி என்னைக்காவது தளபதி எங்கேயாவது நாம் தமிழர் அந்த கட்சியை பத்தியோ இல்ல சீமானை பத்தியோ ஏதாவது பேசியிருக்காரா? எதுவுமே தெரியும் நாங்க சொன்னதே கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க எங்களோட அரசியல் எதிரி டிஎம்கே, கொள்கை எதிரி பிஜேபின்னு கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போயிட்டு இருக்கோம். இவர் சும்மா அந்த நாய் கொலைக்கும் தெரியுமா, சும்மா அவர் பிசாடி வரமா 400 ரவுடி தான் அவர் பிசாடி கத்திட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் அதை திருத்திக்கங்க. தளபதியை பத்தி தவறா பேசாதீங்க, அது நல்லா இருக்காது சொல்லிட்டேன். 2026 களத்துல பாப்பாங்க. மாடுக்கு மாநாடு நடத்துறதா மாநில தலைவர் அவர் சீமானு. மனுஷனுக்கான மக்கள் உரிமைக்காக போறவர் தான் எங்களோட தளபதி. இதை நீங்களே புரிஞ்சுக்க வேணாமா? கண்டிப்பா 2026 எங்க தளபதி தான் கோட்டையை பிடிக்கிறாரு. அந்த கோட்டைக்கு நாங்களாம் சாட்சி. அணில் கூட்டம் அல்ல, சிங்க கூட்டம். அவரை வாடா போடான்னு பேசுனது இல்ல, இருந்தாலும் பேசுறேன். சரிங்களா? அவனை மரியாதையா பேச சொல்லுங்க. இதுக்கு மேல தளபதி ஏதாவது பேசின அப்படின்னா அப்புறம் வேற மாதிரி வார்த்தைகள் உழுகு, கண்டிப்பா உழுகு. அது எதனால பேசுறாருன்னா மாநாடுக்கு வர 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு. ஏன்னா தளபதி சீமானை பத்தி பேசுவாருங்கிறதுக்காக. அதனால தளபதி சீமானை பேசணும்னு அவசியம் இல்ல. அவரை பெரிய ஆளும் இல்ல. எடப்பாடி கட்சியில இருந்து கேட்கும் போது நம்ம அவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்கும் போது பக்கத்துல சிரிக்கிறாரு. அதனால வேலைக்கே ஆகாது. அதனால நாளைய தீர்ப்பு தளபதி